Hello students, I am Deepika Priya, Department of Computer Science from Mount Zion Metric Higher Secondary School. In today's session, we are going to see two topics. Our first topic is Genres of Music, Chapter 20. In this chapter, we are going to see some categories and some varieties of music's name. Let us see one by one here. First one is country. So this is a type of music which is originated in the southern United States in the early 1920s, and also it takes its roots from Appalachian folk and western music and blues. So country அப்படிங்கிறது ஒரு மியூசிக் உடைய கேட்டகரி. ஸோ இது மோஸ்ட்லி ஃபஸ்ட் எங்கே ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1920 யூஎஸில் சவுத்தர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட் நமக்கு ஆரிஜினேட் ஆகி வந்திருக்கு. அண்ட் இது வந்து எங்கே இதனுடைய எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா லைக் அப்லான்ச்சியன் ஃபோக் இஸ் நத்திங் பட் லைக் மவுண்டைன். இஸ் த நேம் ஆஃப் ஒன் மவுண்டைன் இன் நார்த் ஈஸ்ட் அமெரிக்கா. ஸோ நார்த் ஈஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மவுண்டெயினுடைய நேம் வந்து அப்லான்ச்சியன் சொல்லுவோம். ஸோ அந்த அப்லான்ச்சியன் ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் ப்ளூஸ், ஓகே, ஸோ வெஸ்டர்ன் மியூசிக்கையும் பேஸ் பண்ணி தென் அந்த அப்லான்ச்சியன் ஃபோக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மியூசிக் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணி தென் ப்ளூஸ் மீன்ஸ் லைக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மியூசிக்கும் அமெரிக்கன் மியூசிக்கும் கம்பைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்த ஒரு கேட்டகரி தான் வந்துட்டு கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மியூசிக். Okay, it is a category of one music which was first originated in southern United States in the early 1920. Second one, soul. So soul அப்படிங்கிறது it is one also a category of music, பட் இதில் என்ன ஒரு மெயின் திங் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், ஓகே, ஸோ இதில் இருக்கிற ரிதம், ப்ளூஸ் அண்ட் காஸ்பல் மியூசிக். ஸோ ரிதம் மீன்ஸ் யூ ஆல் நோ, தமிழில் தாளம்னு சொல்லுவோம். அண்ட் ப்ளூஸ்னால் லைக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஸோ ரெண்டு மியூசிக்கையும் கம்பைன் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ளூஸ். அண்ட் காஸ்பல் மீன்ஸ் லைக் ரிலீஜியஸ் சிங்கிங், ஓகே, எஸ்பெஷலி சர்ச்சில் பாடக்கூடிய லைக் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். தமிழில் வந்துட்டு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீசஸுடைய குட் நியூஸை பற்றி பாடுறது தான் வந்துட்டு லைக் வந்துட்டு காஸ்பல், ஓகே. ஸோ ஜீசஸுடைய குட் நியூஸை ஒரு சாங் மூலமாக கன்வே பண்ணுறது தான் வந்துட்டு காஸ்பல். ஸோ இந்த சோல் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மியூசிக் லைக் ப்ளூஸ் அண்ட் காஸ்பல் மியூசிக் ஆல் டுகெதர் அவங்க வந்துட்டு கேரக்டரைஸ் பண்ணி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு சோல், ஓகே. ஸோ இது வந்து லைக் ஓக்கல் த்ரோட்லேருந்து பாடுவாங்க, ஓகேவா. ரொம்ப டீப் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பாக ரொம்ப இன்டென்சிவாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் மியூசிக் நேம் வந்து சோல். தென் தேர்ட் ஒன் ஹெவி மெட்டல். ஸோ திஸ் டைப் ஆஃப் மியூசிக், ஓகே, it is an aggressive style of rock music and it has a loud powerful sounding songs and strong rhythms. ஹெவி மெட்டலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சாங் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அக்ரெசிவ் ஸ்டைல். ஸோ அக்ரெசிவ் லைக் முரட்டுத்தனமாக இருக்கும், ரொம்பவே ஹார்ஷாக லைக் பவர்ஃபுல் சவுண்ட்ஸில் வந்துட்டு சாங்ஸ் வந்து பாடுவாங்க, லைக் மியூசிக்கும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி மெட்டல். The next one, gospel. So gospel I told you already. So this type of a music, of a Christian music, especially a Christian music, is a fervent style of evangelical religious singing developed from spiritual song in Baptist and Pentecostal church. Okay, so mostly church la like வந்துட்டு கிறிஸ்டியன் சாங்ஸ், ஜீசஸ் உடைய குட் நியூஸை வந்துட்டு ஒரு சாங் மூலமாக கன்வே பண்ணுறது தான் வந்துட்டு காஸ்பல். ஸோ லைக் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் வந்து சுவிசேஷம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீசஸ் நமக்கு கன்வே பண்ணக்கூடிய அந்த குட் நியூஸை வந்து ஒரு சாங் மூலமாக வந்துட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு காஸ்பல், okay. Then fifth one, classical. So classical is nothing but this is a serious music written in Europe during this year 1550 to 1900, okay. So this type of music classical. So இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லைக் ட்ரம்பெட் இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், தென் நாதஸ்வரம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கிளாசிக்கல், ஓகே, எஸ்பெஷலி இன் ஈரோப். ஸோ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1550லேருந்து 1900, ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபோக். ஃபோக் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், லைக் நாட்டுப்புற பாடல்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ மறுமலர்ச்சி பாடல்கள், ஓகே. திஸ் இஸ் அ மியூசிக் தட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் and is typically of unknown authorship and is transmitted orally from generation to generation. ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன், ஓகேவா. ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஸோ இந்த ஃபோக் சாங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும்.
அண்ட் நவடேஸ் இப்போ இருக்கிற ஃபோக் சிங்கர்ஸ் எல்லாருமே அவங்களே ஓனாக வந்து இந்த ஃபோக் சாங்ஸும் எழுதி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஸோ ஃபோக்கில் தமிழில் எப்படி சொல்லணும்னா நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபோக். தென் 7th one, reggae. Reggae is nothing but it is a type of a music which is originated in Jamaica. ஜமாய்க்காங்கிறது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஐலாண்ட் கண்ட்ரியோட நேம் வந்து ஜமாய்க்கா. ஸோ இந்த மியூசிக் வந்துட்டு ஜமாய்க்காவில் ரொம்ப ஃபேமஸ். எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1960s. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1970sலாம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் பீப்புளுடைய வாய்ஸ், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஐ மீன் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு இந்த ரெகே அப்படிங்கிற மியூசிக் ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் யூஸ்ட் வைல் பெர்ஃபார்மிங் திஸ் ரெகே மியூசிக். So electric drum, electric guitar and some varieties of drums can be used while performing this reggae music. ஓகே, ஸோ எப்படி பீப்புள் வந்துட்டு ஒரு சர்டன் பீப்புள் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம இக்னோரன்ஸ் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் சாங் தான் வந்துட்டு ரெகே. ஸோ ஜமாய்க்கா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். So Jamaica is an island country which is situated in Caribbean Sea of North America. Then 8th one, hip hop. Hip hop, you all know about this. It was developed in US by inner city African Americans. Okay, so in the late 1970s. So African Americans, so அப்போ 1970ல ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு இந்த ஹிப்ஹாப். ஸோ மோஸ்ட்லி ஹிப்ஹாப் எப்படி இருக்கும்னா லைக் ரிதமிக் அண்ட் ரைமிக் ஸ்பீச், மோஸ்ட்லி ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹிப்ஹாப் சாங்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அ ஹிப்ஹாப் சாங்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி டெவலப்ட் இன் inner city of African Americans by US. Okay, in US by inner city of African Americans in the late 1970s. The 9th one, jazz. So it was invented in New Orleans, United States in the 19th and early 20th centuries. Okay, this is actually a combination of African American music with European music. African American music-ம் European music-ம் combine பண்ணி perform பண்ணுற type of மியூசிக் உடைய கேட்டகரி தான் வந்துட்டு ஜாஸ் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூ ஆர்லியன்ஸ்ங்கிற பிளேஸில் தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாஸ்ங்கிற மியூசிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 10th one, pop. So pop is nothing but it is a type of music which is often singles based. It is a single song, usually with a rhythmic element, simple structure and themes. Okay, so pop அப்படிங்கிற மியூசிக் வந்து சிங்கிள் சாங்கில் தான் இருக்கும். ஸோ டீனேஜர்ஸ், யங் ஆடியன்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ கேட்சியாக டியூன்ஸ் போடுவாங்க லைக் ஹூக்ஸ். ஓகேவா, ஸோ ஹூக்ஸ்னால் கோரஸ், நிறையா வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வர மாதிரி கோரட்ஸ் வந்துட்டு பாடுறது. ஸோ அதான் வந்துட்டு ஹூக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆடியன்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கேட்சியாக டியூன்ஸ் போடுறது, தென் கோரஸ் நிறையா வந்துட்டு பாடி பர்ஃபார்ம் பண்ணுறது. அப்போ தான் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற அந்த பர்டிகுலர் மியூசிக்குடைய ஸ்டைலுடைய நேம் வந்து பாப். தென் லாஸ்ட் ஒன், ராக். This type of music encompasses diverse themes. Okay, variety of themes, makes extensive use of amplified electric guitar and has a often dissonant harmonies and greater aggression. So rock, ராக்ங்கிற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் யூ ராக் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ராக் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணும்போது எலக்ட்ரிக் கிட்டார் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கும், லைக் ரொம்ப பவர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் பவர்ஃபுல் வாய்ஸில் வந்துட்டு இன்னர் த்ரோட்லேருந்து லைக் நல்லா ஹெவியாக வந்துட்டு லைக் ஒரு அக்ரெசிவ் சவுண்டோடைய பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற அந்த மியூசிக்கோட ஸ்டைலுக்கு நேம் வந்து ராக். ஓகே, ஸோ தேர்ஃபோர் அப்பீல்ஸ் டு மோர் மெச்சூர் லிசனர்ஸ். ஸோ நிறைய ஆடியன்ஸை வந்துட்டு இதுவும் ஈஸியாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். Okay, so this type of a style of music is called a rock and it is mostly performed with the help of an electric guitar. Okay, chapter 21, let's visit Bhutan. So in this chapter we are going to learn about an interesting facts in Bhutan and we are also going to know about their culture, their famous dish and their sports, etc. Let us see one by one here. First one, Land of Thunder Dragon. Okay, the Bhutanists call their home Druk Yul, which means Land of Thunder Dragon,
because of the extremely powerful storms that constantly blow in from the Himalayas. ஸோ பூட்டானில் இருக்கிற பீப்புள் வந்து பியூட்டனிஸ்னு சொல்லுவோம். இப்படி நம்ம ஜப்பானில் இருக்கிற பீப்புளை ஜாப்பனீஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி பூட்டானில் இருக்கிற பீப்புளை வந்துட்டு பியூட்டனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியூட்டனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஹோம் வந்துட்டு ட்ரக் யால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேண்ட் ஆஃப் தண்டர் டிராகன் அப்படின்னு பேர். ஏன் இதுக்கு லேண்ட் ஆஃப் தண்டர் டிராகன் அப்படின்னு மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பூட்டான் பக்கத்தில் தான் எப்படியும் ஹிமாலயாஸ் இருக்குது. ஸோ ஹிமாலயா வந்துட்டு லைக் இந்தியாவுடைய பவுண்ட்ரி கண்ட்ரீஸை கவர் பண்ணி வரும்போது அதில் பூட்டானும் வந்து ஒன் ஆஃப் த பவுண்ட்ரி கண்ட்ரீஸ். ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் ஸ்டார்ம்ஸ் அதிகமாக வந்துட்டு அங்கே ப்ளோ ஆகிறதுனால ஸோ அவங்க அந்த லேண்டை லேண்ட் ஆஃப் தண்டர் டிராகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஜாங்கா. Dzongkha, it is the official language of Bhutan. Bhutan உடைய official language உடைய name வந்து Dzongkha. Then archery. Archery means in Tamil vilvithai. Okay, so it is the national sport of Bhutan. So it is the national sport of Bhutan. So Bhutan உடைய national sport வந்து archery. Fourth one, tobacco. So Bhutan is the only country in the world to outlaw tobacco and it has been in effect since 2004. Outlaw means like against law. Okay, law against டொபாக்கோ வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூட்டான் தான். ஸோ எப்போ என்ன சின்ஸ் ஃப்ரம் 2004லேருந்து. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Bhutan's capital Thimphu is one of only 2 capital cities in the world without traffic lights. So Bhutan capital Thimphu. So in the place la traffic lights irukadu. So it is one of the 2 capital cities in the world without the traffic lights. Then takin. It is the national animal of Bhutan, which is a goat antelope. Okay, so it is a type of one animal called takin and it is the national animal. The next one, Buddhism. It is the country's official religion. So Buddhism is their official religion. Then Zikmi Dorji. It is the name of a national park and it is the only park where the national animal, national flower, the national bird and the national tree exist together in the same place. Zikmi Dorji அப்படிங்கிறது பூட்டானில் இருக்கிற ஒரு நேஷ்னல் பார்க். ஸோ இந்த நேஷ்னல் பார்க்கில் பூட்டானுடைய நேஷ்னல் அனிமல் ப்ளஸ் பூட்டானுடைய நேஷ்னல் ஃப்ளவர் ப்ளூ பாப்பி அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர், அப்புறம் நேஷ்னல் பேர்ட் ரெவன், அப்புறம் நேஷ்னல் ட்ரீ சிப்ரஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரே பிளேஸில் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அந்த நேஷ்னல் பார்க்குடைய நேம் வந்து ஜிக்மி டார்ஜி. ஜிக்மி டார்ஜிங்கிற நேஷ்னல் பார்க்கில் தான் பூட்டானுடைய நேஷ்னல் அனிமலையும் பார்க்கலாம், நேஷ்னல் ஃப்ளவரையும் பார்க்கலாம், நேஷ்னல் பேர்டையும் நேஷ்னல் ட்ரீயும் சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வெரி ஃபேமஸ் நேஷ்னல் பார்க் இன் பூட்டான். த நேம் இஸ் ஜிக்மி டார்ஜி. Then Tiger's Nest Monastery, so also called Parotaksang. So it is actually a collection of some building. Okay, ஸோ பூட்டானில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது. மவுண்டெயின்ஸ் கிளிஃப், ஓகே, மவுண்டெயின்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய லைக் கலெக்ஷன் ஆஃப் சர்டன் ஸ்மால் பில்டிங்ஸ். ஸோ இந்த பில்டிங்கில் மோஸ்ட்லி யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா லைக் மாங்க், துறவி, அவங்க தான் அதிகமாக அந்த பில்டிங்கில் இருப்பாங்க. இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் பூட்டான். ஸோ மோஸ்ட்லி இதில் வந்துட்டு நிறைய டைகர் கேவ்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இதுக்கு நேம் வந்து டைகர்ஸ் நெஸ்ட் மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a small collection of buildings which is located on a cliff. Cliff means mountain. Then Paro. Paro has the only international airport of the country. So Paro, it is the name of a town in Bhutan. பூட்டானில் இருக்கிற ஒரு டவுனுடைய நேம் தான் வந்து Paro. ஸோ இதில் தான் வந்துட்டு ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. Then Emadachi. So Emadachi is a popular dish made with chilies and cheese. You can see this picture very clearly. So picture பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த டிஷ்ஷில் மோஸ்ட்லி சில்லிஸ் அண்ட் சீஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ பாப்புலர் டிஷ் இன் பூட்டான். ஸோ இந்த டிஷ்ஷுடைய நேம் வந்து இமாடாச்சி. ஸோ இந்த பாப்புலர் டிஷ் மோஸ்ட்லி எதை வச்சு மேக் பண்ணுறாங்கன்னா சில்லிஸையும் சீஸையும் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் லாஸ்ட் ஒன், ankle legged. ஸோ இட் இஸ் அ பூட்டான்ஸ் உமன்ஸ் ட்ரெடிஷ்னல் வியர். பூட்டானில் இருக்கிற உமன் வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் வியர், ஒரு ட்ரெஸ்ஸுடைய நேம் வந்து கிரா, அ லாங் ஆங்கிள் லெங்க் ட்ரெஸ். ஓகே, ஸோ பூட்டானில் இருக்கிறோடைய உமன் வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுடைய நேம் வந்து கிரா. ஸோ லைக் இது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக நம்மளுடைய ஆங்கிள் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாங் லெங்தி ட்ரெஸ் இது. ஓகே, இட்ஸ் நேம் இஸ் கிரா.
So it is mostly worn by women in Bhutan. Okay students, hope you have understand this topic and also you have enjoyed this session. Let us meet in our next class. Thank you students. Thank you.